ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 12 கேட்கலாமா? மகேஸ்வரி வீடு. சித்தப்பா, என்னத்தா? நான் நாளைக்கு மதியம் ஊருக்கு போகிறேன் சித்தப்பா. நாளைக்கே வா? என்னத்தா சொல்கிற? இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூடலாம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை சித்தப்பா, இதுதான் கடைசி செமஸ்டர், ப்ராஜெக்ட் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும். ரொம்ப நாளைக்கு லீவெல்லாம் எடுக்க முடியாது. அப்படிங்கிறியா? அட ஏன் தான் நிற்கிற? உட்காரு உட்காரு. அது என்னமோ இன்னும் கொஞ்ச நாளில் படிப்பை முடிச்சிருவ. அடுத்ததாக நல்ல மாப்பிள்ளையை தேடி அலைஞ்சு உனக்கு கட்டி வச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிரும். சித்தப்பா, சித்தி நான் போன முறை இங்கே வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட என்னால் பேச முடியல. இப்போ நீங்களே கல்யாணத்தை பற்றி பேசுகிறதால கேட்குறேன். எனக்கு கல்யாணம் ஆனதும் நீங்கள், சித்தி, தம்பி எல்லாரும் இங்கேருந்து போயிடுவீங்களாமே? கேட்டுக்கொண்டே அவர் அருகில் இருந்த மோடாவில் அமர்ந்தாள் மகேஸ்வரி. என்ன சித்தப்பா அமைதி ஆயிட்டீங்க? பதில் சொல்லுங்கள். அதுதான் உங்கள் இறுதியான முடிவா? ஆமாத்தான், ரகோத்தமன் மெலிதான குரலில் சொல்ல அவரை உற்று பார்த்தாள் மகேஸ்வரி. அப்போ நீங்களும் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி தானே சித்தப்பா? அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஐயோ ஆத்தா, என்னாத்தா? எதுக்கு அழுகிற? கண்ணத்தொட. இது நானும் உங்கள் சித்தியும் நல்லா யோசித்து எடுத்த முடிவுதான் மகளே. தெரியும், நாங்கள் இங்கேருந்து போகிறோம்னா நீ கலங்குவ, அழுவ. ஆனால் இந்த ஊர்க்கார பயலுக எங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறத எங்களால் சகிக்க முடியலத்தான். எல்லாம் உங்கள் சித்தி சொல்லியிருப்பான்ல. எங்கள் அண்ணன் சொத்துக்காகத்தான் நான் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கேனாம். எனக்கு இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்க ஒரே நாராசமாக இருக்குது மகேஷ். என்ன சித்தப்பா பேசுகிறீங்க? சித்தி அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி, நீங்கள் அப்பாவோட தம்பி. என்னாதான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் அம்மா வேற வேறையாக இருந்தாலும் அப்பா ஒன்று தானே. உங்களுக்கு அப்பா மேலேயும் அப்பாவுக்கு உங்கள் மேலேயும் இருந்த பாசமும் பிணைப்பும் எவ்வளவு இணக்கமானதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு என்ன சித்தப்பா, எதையும் ஆராயாமல் யாரை பற்றியாவது குறை சொல்லுறது தானே பொழுதுபோக்கு. அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்களும் கிளம்புறதுக்கு முடிவெடுத்துட்டீங்களே. இப்படி மொத்தமாக விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கலையா? அப்படி சொல்லாத ஆத்தா, நீ தான் என்னோட உசுறு. இந்த சித்தப்பன் உறக்கத்தில் கூட உன்னை பற்றி தான் அதிகமாக யோசிப்பேன். பால்கனியில் உட்காந்து அப்படின்னா தீவிரமான பேச்சுவார்த்தை நடக்குது அப்பாவுக்கும் மகளுக்கும். கேட்டுக்கொண்டே கையில் பால் டம்ளருடன் அங்கு வந்தார் சித்தி சிந்தாமணி. இந்தா மகேஷு, குடி. வாடி, எல்லாம் நீ செஞ்ச வேலை தான். சின்ன பிள்ளைக்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா உனக்கு? சித்தப்பா, எதுக்கு இப்போ சித்தியை வெயிறீங்க? பாலா சித்தி? வேணாம், ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு நிறைய சாப்பாடை சாப்பிட வச்சு வயிறு முழுக்க சாப்பாடாக இருக்குது. பரவாயில்ல குடி. நாளைக்கு வேறு ஊருக்கு போகிறேன், அங்கே சாப்பாடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்ல. கொஞ்சம் தான் குடிப்பேன், சரியா? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத மகேஷு, குடி. சிந்தா, பிள்ளையை அதட்டாத, அன்பாக சொல்லு. ஏற்கனவே அது கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு முடிவு செஞ்சதை அதுக்கிட்ட சொல்லியிருக்க. அது எம்பிட்டு வேதனைப்படுது தெரியுமா? என்னால் உங்களை மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்பட முடியாதுங்க. எங்கள் அக்கா மகராசி, எங்கள் மாமா மவராசன், அவங்க நம்ம கும்பிடுற சாமி, நடமாடுற குலதெய்வம். அவங்க சொத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்க பார்க்குறோம், நம்ம மகளை ஏமாற்ற பார்க்குறோம்னு சொல்லி அநியாயமாக பேசுகிறாங்களே. சிந்தாமணி பெரிய குரலில் அழ ஆரம்பிக்க, இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதான் இருக்குது சித்தப்பா. அம்மாவும் அப்பாவும் காணாமல் போயிட்டாங்கன்னு திருநள்ளாறு ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த கேஸில் என்ன முன்னேற்றம்னு விசாரிக்க சொல்லலாம். அந்த ஊரை சேர்ந்த எம்பி மகன் என் கூடத்தான் படிக்கிறான். எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை வச்சு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச சொல்லலாம். தாயி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த கேஸை மேற்கொண்டு முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு போதுமான தகவல் இல்லைன்னு போலீஸ்காரங்க என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்களே. அப்புறம் யாரை வச்சு பேசி என்ன ஆக போகுது? என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? விக்கித்து போய் கேட்டாள் மகேஸ்வரி. ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் மாதத்துக்கு ஒரு தரமாவது அங்கே போய் புகார் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்தேன். ஆனால் கடைசியாக போனப்போ அந்த இன்ஸ்பெக்டரை என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, சார், உங்கள் அண்ணனும் மதினியும் 7 வருஷத்துக்கு முன்னாடி சனீஸ்வரர் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க. போயிட்டு தகவல் சொல்கிறோம்னு சொன்னவங்க அப்படியே போனவங்க தான் தொலைஞ்சு போயிட்டாங்க. என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஒரு புகார் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்றும் கொடுத்துருக்கீங்க. திருநள்ளாறில் எங்கே தங்குனாகன்னு உங்களுக்கு தெரியல. இதை மட்டும் வச்சு எங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியலம்மா. அவங்கள பற்றி ஏதாவது துப்பு கிடைச்சா, இல்லை அவங்க உசுரோடையோ இல்லை பணமாவோ கிடைச்சாத்தையும் நாங்கள் மேலே விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்கிட்ட பக்குவமாக சொல்லணும்னு நினச்சதே நான் தான் சொல்லலை. இப்போத்தான் உன் சித்திக்கே சொல்கிறேன். ஐயோ நாச்சி ஆக்கா! சிந்தா பெரிய குரலில் அழ ஆரம்பிக்க மகேஸ்வரி நொறுங்கி போனாள்.
ராஜசிம்மன் வீடு. அம்மா, இந்த வீடு பிடிச்சிருக்கா? ஏண்டா, இந்த வீட்டுக்கு என்ன குறை? அதெல்லாம் வம்சமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம இப்படி ஒரு சொந்த வீடு கட்டணும் ராஜா. அதுதான் என்னோட ஆசையே. கட்டாயம் கட்டலாம்மா. ஆமாம், எங்கள் தங்கச்சிகளை காணோம். உள்ளதேனே யாருக்காக? இன்னைக்கு அதுக தான் சமையல் பண்ணுதுக. ஓ அப்படியா, சரி சரி. சோறு பொங்குனதும் சொல்லுமா. அதுவரை நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னத்தை படிக்க போகிறேன்? அந்தேன் டீச்சர் வேலை கிடச்சிருச்சே. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்பா நான் என்னவா வரணும்னு கனவு கண்டாரோ அந்த மாதிரி நான் பெரிய ஆளாக வர வேணாமா? அதுக்கு தான் படிக்க போகிறேன் சொல்லிவிட்டு அந்த கனமான புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற ராஜா திண்ணையில் அமர்ந்தான். குண்டு பல்பு வெளிச்சத்தில் படிக்க ஆரம்பித்தான். 2 பக்கங்கள் படித்திருப்பான். ஜல் 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 என கொலுசு சத்தம் அவனை சமீபிக்க பட்டென பக்கமாட்டில் திரும்பினான். புன்னகை முகத்துடன் வடிவாம்பாள். அவளை பார்த்ததுமே குணசீலன் சொன்ன செய்திகள் நினைவுக்கு வர பரபரப்பாய் எழுந்தான். என்னங்க இந்நேரத்தில்? அதுவா, அது அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாம், முந்தா நாள் வந்தாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு கூட்டு வருவீங்க பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வரலை, ஏமாற்றி புட்டீங்க. அதுக்காகத்தான் இப்போ தேடி வந்தேன்னு சொல்லிடாதீங்க. அடடா, சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்காகத்தான் வந்தேன். எங்கவங்க உள்ளே இருக்காங்களா? வடிவு வாசலில் செருப்பை கழட்டிவிட்டு உள்ளே செல்ல முயல தன் கையை முன்னால் நீட்டி அவளை தடுத்தான். என்னாச்சு? வேணாங்க, நீங்கள் வேற நாங்கள் வேற. இப்படி இருட்டு நேரத்தில் நீங்கள் இங்கே வந்ததே தப்பு. முதல்ல போங்க. ஏன் என்னை தடுக்கிறீங்க? ஒரு நட்பு ரீதியாக உங்கள் கூட நான் பழகிறதால என்ன பெருசாக வந்துட போகுது? உங்கள் வயசுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. உங்கள் ஊர்க்காரங்க யாராவது இப்போ நம்மளை பார்த்தாங்கன்னு வைங்க, அடுத்து நான் நிம்மதியாக இந்த ஊரில் பொழப்பு நடத்த முடியாது. எனக்கு எல்லாம் புரியும். இப்போ எனக்கு வழியை விடுங்க. அவன் கையை தட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் வடிவு. அம்மா, ஆறுமா நீ? உங்கள் மகனோட சிநேகிதின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா? சௌந்தரம் பதில் சொல்வதற்குள் வடிவாம்பாளின் கையை பிடித்து வெளியே இழுத்து சென்றான் ராஜா. தம்பி, என்ன செய்கிற? எதுக்கு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிற? சௌந்தரம் கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தார். சொன்னால் கேளுங்க, போங்க. இனிமேல் இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்று என்னை சங்கடப்படுத்தாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட நோக்கம் என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமே அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். என்னைக்கு உங்களை பார்த்தேனோ அப்பயே உங்கள் மேலே ஒரு பிரியம் உண்டாகிருச்சு எனக்கு. உங்கள் மனசுலையும் அப்படி ஒரு நினப்பு வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஏங்க, என்ன சொல்கிறீங்க? அவள் அவ்வளவு வெளிப்படையாய் பேசுவாள் என ராஜா எதிர்பார்க்கவில்லை. இப்போ போகிறேன், ஆனால் இனி அடிக்கடி வருவேன் சொல்லிவிட்டு வாசலில் நின்றிருந்த சௌந்தரம்மாவை பார்த்து புன்னகைத்தாள் வடிவாம்பாள். மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். மகனை உற்று பார்த்த தாயின் வயிற்றில் பயப்பந்து ஒன்று உருண்டது. மகேஸ்வரி வீடு. மாடியில் தன்னறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மகேஸ்வரி ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கென விழித்தாள். விழித்தவுடன் அந்த சத்தம் அவள் காதில் நன்றாய் கேட்க ஆரம்பித்தது. அறை முழுக்க இரவு விளக்கின் வெளிச்சம் நன்கு பரவி இருந்தது. தட் தட் தட். என்ன சத்தம்? கட்டிலின் அருகில் இருந்த ஜன்னல் பக்கம் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. சலித்து கொண்டு மெல்ல எழுந்தாள். கொட்டாவை விட்டுக்கொண்டே அந்த ஜன்னல் அருகில் சென்றவள் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்த அதன் வலதுபுற கதவை இழுத்து சார்த்த முயல அப்போதுதான் எதிரே சற்று தூரமாய் இருந்த வராண்டாவின் மையத்தூணுக்கு அருகில் திரைச்சீலையின் பின்னால் அதை கவனித்தாள். அது நல்ல உயரத்தில் ஏற்றி போட்ட கொண்டையும் அதில் சுற்றியிருந்த மல்லிகை சரமும் பின் கொசுவம் வைத்து கட்டிய சுங்கடி சேலையும். என் செல்ல கருப்பட்டி என அது அழைக்க, அம்மா அலறினாள் மகேஸ்வரி. வருவாள்.